விஜய் வந்து எங்கள் வீட்டுக்கு வரல, நான் தேடி போகமாட்டேன், அதனால 20 லட்சத்தை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போவே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் பாருங்க அவருடைய அக்கா குடும்பத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்போ என்னன்னா இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் வந்து அவங்க அதிருப்தியிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக தெரியலை, ஒரு செழிப்பு மிக்கவராகவும் தெரியலை, ஒரு மிடில் கிளாஸு அல்லது ஒரு லோயர் மிடில் கிளாஸாக தான் தெரியுது நமக்கு. அப்போ ஒரு லோயர் மிடில் கிளாஸுக்கு 20 லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய பணம். அந்த பணத்தை என்னதான் விஜய் மேலே கோபம் இருந்தாலும் திருப்பி அனுப்புவாங்களா? அப்போ இவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 20 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அவருக்கு கிடைச்சிருக்கு அல்லது கிடைப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர் 20 லட்சத்தை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணுச்சு. இது வந்து நம்மளுடைய அனுமானம் தான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், செந்தில் பாலாஜி வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாரு. அதில் இந்த பெண்மணி திமுக பேட்ஜை அணிந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்க்கும்போது இந்த 20 லட்சத்தை திருப்பி கொடுத்ததற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜியும் திமுகவும் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.